இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் நிற்க செய்தபடினாலே, அடியனை நிற்க செய்தபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிற செய்தியினுடைய இறுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தோடு இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நமக்கு முடிவடையும். இன்னும் ஒரு வாரம் மாத்திரம் நாம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்க இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ளவர், திரியேக தேவன், சர்வ வல்லமுடையவராகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அப்படியாக இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் அவரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே எடுத்துக்கொள்வோமாக அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Let's turn to the book of Acts chapter 8. அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். Let I read from the verses 26 to 39. அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் அந்த வசனத்திற்கு நேராக நாம் நம்முடைய கவனங்களை நாம் செலுத்துவோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி
ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இங்கே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதி எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றும் எனக்கு இருந்தபோதும் நாம் இப்பொழுது இந்த வேத பகுதியில் இந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம். இங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகளை இந்த இடத்துல இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய இந்த செயல்பாடுக்கு இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவனுக்கு இன்னொரு ஒருவர் தேவை. ஒருவருக்கு இன்னொரு ஒருவர் தேவை. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போ ஒருவருக்கு இன்னொரு ஒருவர் தேவை என்று பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு அந்த இடத்துல அங்கே இருவருக்கு இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. யாக்கோபுக்கு ஆபிரகாம் தேவையாக இருந்தது. யாக்கோபு இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, யாக்கோபு மூலமாக ஒரு சந்ததி பெருக, கோத்திரங்கள் பெருக, இஸ்ரவேல் என்று பெயர் பெறுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டது. அது ஆபிரகாம். இப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியும். யோசுவாவுக்கு ஒருவர் தேவைப்பட்டது, மோசே. இப்படி வேதத்தில் ஒருவருக்கு ஒருவர் தேவையாயிருந்தது. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் அதிகாரம் அடுத்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா கூட சவுலுக்கு அனனியா என்கிற ஒரு மனுஷன் தேவையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதத்தில் ஒருவருக்கு இன்னொரு ஒருவர் தேவையாயிருந்தார்கள். அப்போ ஒருவருக்கு இன்னொருவர் தேவை என்று சொல்லும்போது இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் சிந்தனைக்கு கொண்டு வருகிறது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு, அவருடைய பர்பஸுக்கு தேவையானவர்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தருடைய நோக்கத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு தேவையானவர்கள். எதற்குனா இன்னொரு ஒருவருக்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், நான் ஆண்டவரை விசுவாசித்தேன், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு போக வேண்டும், ஆகவே நான் சபைக்கு வருகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவளாக நான் வாழுகிறேன், அவர் வரும் பொழுது அவர் என்னை எடுத்துக்கொண்டு போவார் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்து நாம் வந்து போகிறவர்களாக நாம் இருக்கலாம். அது சரி. ஆனாலும் அதை காட்டிலும் இன்னொரு காரியம், உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தமும் ஒரு நோக்கமும் இருக்கிறது. அது அவருடைய தேவையா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னொரு ஒருவருக்காக. அல்லேலூயா. ஆமா, இன்னொரு ஒருவருக்காக நீங்கள் ஆண்டவருக்கு தேவையான நபராய் இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அவருக்கு தேவையான நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து, அவர் உங்களை நடத்துவதற்கு உங்களை முழுவதுமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் தேவையான உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதை குறித்த ஒரு சம்பவம் தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம்.
இங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம், மந்திரியை குறித்து. இந்த மந்திரி யார், யாருக்கு மந்திரியா இருக்கிறார் என்று வேதத்தில் 27ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசித்தோம். அவர் ஒரு மந்திரி, அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கிறார். அவர் மினிஸ்டராக ஒரு மந்திரியாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷனாக காணப்படுகிறார். எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படியாக வந்து திரும்பி போகும்போது அவர் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடைய ஆகமத்தை வாசிக்கிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் எடுத்து வாசிக்கிறார்னா அவர் தேவனுடைய மனுஷனாக காணப்படுகிறார், ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்போ இந்த மனுஷன் அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்துல அதிலும் விசேஷமாக எந்த பகுதி அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார்னா 53ஆம் அதிகாரத்தை அவர் பர்டிகுலரா அவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் அந்த வேத பகுதி அதுதான் சொல்லுகிறது. கீழே வாசித்துக் கொண்டு வரும் பொழுது நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா நடக்க போகிற காரியங்களை குறித்து, என் ஆண்டவருக்கு கடைசியிலே நடக்க போகிற சம்பவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியங்களை அந்த 53ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்ததை அந்த நேரம் அந்த மந்திரி வாசித்துக் கொண்டிருக்கிறார். தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசித்ததை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் வாசிக்கிறார், ஆனால் வாசிக்கிற அந்த வார்த்தைகள் அவருக்கு புரியவில்லை, அதனுடைய கருத்துக்கள் அவருக்கு புரியவில்லை, அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தபடியினால் அவர் அந்த ஆகமத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அநேக வேதத்தை நாம் வாசிக்கிறோம், புரிந்து வாசிக்கிறவர்களும் இருக்கு, புரியாமல் வாசிக்கிறவர்களும் இருக்கு. சிலர் வேதத்தை முழுவதுமாக படிச்சு முடிக்கணும்ன்றதுக்காக படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். வேதத்தை நன்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறவர்களை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று படிக்கிறவர்களும் உண்டு. பலரும் வேதத்தை பல விதங்களிலே படிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மந்திரியை பார்க்கும்போது படிக்கிறார், ஆனால் அதனுடைய கருத்து அவருக்கு தெரியவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பிலிப்பு கேட்கிறார், வாசிக்கிற இந்த வார்த்தைகள் உனக்கு எதாகிலும் புரிகிறதா, இந்த கருத்துக்கள் தெரியுதான்னு கேட்கும்போது அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இது எனக்கு ஒருவர் சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. அப்ப வாசிக்கிறார், அவ்வளவுதான், ஜஸ்ட் ரீடிங். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜஸ்ட் ரீட் பண்றவங்களா இருக்கிறோமா? சும்மா நம்ம வேதத்தை வெறுமையாய் நம்ம வாசித்து அப்படியே வேதத்தை மூடுகிறவங்களா இருக்கிறோமா? அந்த ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வாசிக்கிற அந்த காரியங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோடு கூட கேட்டு அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஊழியக்காரனிடத்தில் கேட்டு அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே இந்த மனுஷனுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை முடிவில் கொண்டு வந்ததை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, வேதம் வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை வாசிக்கிறோமா? எவ்வளவு நேரம் நாம் வேதத்தை வாசிக்க நாம் நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம்? எத்தனை அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம்? எவ்வளவு அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம்? வாசிக்கிற அதிகாரங்களை எவ்வளவு சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? எத்தனை சம்பவங்களை நம்முடைய இறுதித்திற்குள்ளாக நாம் கொண்டு வருகிறோம்? எத்தனை சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு அது ஒப்பிட்டு அது காணப்படுகிறதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள்? எத்தனை வசனங்கள், எத்தனை சம்பவங்கள் நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் தான் ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆக வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் உள்ளவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக வாசியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் வாசித்தவைகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அவர் ஒரு காலங்களில் தேவனுக்கு தூரமாக இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிறிஸ்துவுக்கு நேராக கிட்டி நெருங்கி வர அவர் வேதத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்த போது அவருக்கு வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒன்றும் புரியல. அவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனார். ஏனென்றால் அது அவருக்கு ஒரு ரொம்ப புதுமையாக இருந்தது. அவர் நினைத்திருப்பார் போல இருக்கு, வெளியே இருக்கிறதான புஸ்தகங்களை போல இந்த புஸ்தகம் இருக்கும், வாசிக்கும் பொழுது புரியும் என்று.
ஒருவேளை செய்தித்தாள்களில் படிக்கும் பொழுது அது போல இருக்கும் என்று எண்ணி அவர் புதிய ஒரு அனுபவத்தில் கிட்ட கிட்ட ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது வேதத்தை வாசிக்கலாமே என்று அவர் வேதத்தை திறந்து படிக்கும்போது அவருக்கு புரியவில்லை. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன, புரியலைன்னு சொல்லிட்டு அவர் வேதத்தை மூடி ஓரமாக வைக்கல. மாறாக அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய வாஞ்சை இன்னும் அதிகரித்தது, தாகம் இன்னும் அதிகரித்தது, விருப்பம் இன்னும் அதிகரித்தது. அவர் செய்த ஒரு காரியம், அவர் வாசித்த உடனே அவர் வாசித்து பக்கத்தில் புரியாதவைகள் எல்லாம் எழுதி வைத்து கொண்டு, சில வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து கொண்டு, உடனே அது வாசிச்சிட்ட பிறகு சபையினுடைய போதகருக்கு அவர் கால் பண்ணுவாராம். டெய்லி நடக்கிற காரியம். உடனே அவர் பேசி படிச்சு முடிச்சிட்ட பிறகு அவருடைய எழுதி வைத்த காரியங்களை உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கு நான் இந்த அதிகாரத்தை படித்தேன் பாஸ்டர், எனக்கு இந்த சம்பவங்கள் எனக்கு ஒன்றும் புரியல, இந்த இடத்துல இந்த மந்திரி கேட்டது போல இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறா, அவரை பற்றியோ யாரை பற்றி, இது போல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த பாஸ்டர்ட்ட கேட்டிருக்கிறார், இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வார்த்தை புதுசா இருக்கே, கேட்க நல்லா இருக்கு, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டு 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 தெரிஞ்சு இன்றைக்கு பகுதி நேர சுவிசேஷகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உலக வேலை செய்து கொண்டிருந்தாலும் பகுதி நேர சுவிசேஷகர்னா என்ன தெரியுங்களா, இந்த பிலிப்பு செய்த ஒரு ஊழியம், தனிநபர் ஊழியம், இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி. அவர் யாரை பார்க்கிறாரோ, அவர் யாரை இடத்துல ஆண்டவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் விடுகிறதே இல்லையா. அவரை எப்படியாவது இவருக்கு தெரிஞ்சதை வச்சு, அவர் படிச்சதை வச்சு, தெரிஞ்சு வச்சுக்கிறத வச்சு இன்றைக்கு அவர் அங்கே ஊழியமாக சிங்கிள் பர்சன் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்காரா. பாருங்க, தேவனோட சனமே, தேவனை அறியாத ஒரு மனுஷன், கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்த பிறகு கிட்ட நெருங்கி வர்ற இந்த வேதத்தை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு புரியல, ஒன்னும் தெரியல, அப்படியே பிளாங்கா இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா. அநேக நேரங்கள்ல நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞான ஸ்நானம் எடுத்து விசுவாசிகளாக பல வருஷங்கள் நாம் விசுவாசிகளாக நாம் சபையில நாம் சேர்க்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய அனுபவம் அந்த மனுஷனை போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து அந்த மனிதனை போல ஒன்றும் புரியல, ஒன்று நமக்கு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு, பிளாங்கா இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷனை போல நமக்கு விருப்பம் வந்து, தாக்கம் வந்து, ஏக்கம் வந்து நாம் கேட்டு அறிந்து படிக்கலாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த பைபிளை நம்ம ஓரமா வச்சுட்டு சபையில கேட்கிற செய்தி நமக்கு போதும். இல்லாவிட்டால் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வருகிற காரியங்கள் நம்ம அதை கேட்டு நம்ம அது போதும் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் நாம் போகிறோமா? அந்த அனுபவம் நமக்கு போதாது. ஏன்னா நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான், வேதத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க, உங்களுடைய வாய்களினால் உங்களுடைய இருதயம் நேரடியாக பேசும்போதுதான் இந்த வேதத்தில் இந்த பகுதியில் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அது போல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிஜத்தில் நடக்க அது என்றைக்கும் கிரியை செய்கிறதா இருக்கு. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு. இப்போ வேதம் வாசிப்பதை நாம் விட்டுவிட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வாசிக்கவே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிக்கிற உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கேட்டு உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எப்படி ஆகிலும் வாசித்து விடுங்க. கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மந்திரி எசையா தீர்க்கதரிசியோட ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பிலிப்பு என்கிற இந்த மனுஷனை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் வைக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பிலிப்பினுடைய இடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தாகமாயிருக்கு. பிலிப்பு வந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய வாஞ்சையா இருக்கு. பிலிப்பு இருந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையா இருக்கு.
அதை தான் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் நாட்கள் கடந்திருக்கலாம், மாதங்கள் கடந்திருக்கலாம், வருடங்கள் கடந்திருக்கலாம். இத்தனை ஆண்டு விசுவாசிகள் என்று நாம் சொல்லி நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை கூப்பிடுகிறார். இந்த சத்தம் உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். காரணம், கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாட்டுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அந்த செயல்பாட்டினாலே தேவனுடைய சித்தம், நோக்கம், அந்த தேவை இந்த நாட்களில் அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மந்திரி என்கிற ஒரு மனுஷனுக்கு, புரியாத ஒரு மனுஷனுக்கு, தெரியாத ஒரு மனுஷனுக்கு, பிளாங்கா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புகிறார். அதான் நான் சொன்னேன், ஒருவருக்கு இன்னொரு தேவை. இன்றைக்கு செய்தியோட தலைப்பு அதுதான், இன்னொருவருக்கு நீங்கள் தேவை. இங்க இந்த மந்திரிக்கு பிலிப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் இந்த மந்திரிக்கு இன்னொரு மனுஷன் தேவையா இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பிலிப்பு எங்க இருந்தா? வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்க மேல 25 வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் இருக்கிற ஒரு சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது. 26 வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி என்று அங்கே வார்த்தை ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு இடத்துல இருக்கிறார், அங்கே பிலிப்புக்கு நேராக கர்த்தருடைய தூதன் வருகிறார். வந்து சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து. எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம், கொஞ்சம் எழுந்துன்னு சொல்லுங்களேன். ஆமா, ஏன் சில வார்த்தை சொல்றேன்னா அதுல உயிர் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அதை தான் கர்த்தருடைய ஆவியான நம்ம இடத்துல கேட்கிறார். நீ எழுந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்புக்கு நேராக இந்த வார்த்தை வந்த உடனே தூதன் சொல்லுகிற ஒரு காரியம், எழுந்துன்னு சொல்லும்போது பிலிப்பு எழுந்திருச்சாரா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிச்சீங்கன்னா 27 வசனத்துல, அந்தபடியே அவன் எழுந்து போனான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல பிலிப்பை பார்த்து, நீ எழுந்திரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ எழுந்து, நீ அங்கே போகணும், ஆகவே நீ எழுந்திருன்னு சொல்லும் போது பிலிப்பு, இந்த மனுஷன் எழுந்திருச்சான். கீழ்ப்படிதல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளாக இருந்ததான ஒரு கீழ்ப்படிதல், தேவனுடைய சத்தத்திற்கு ஒரு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக ஆபிரகாம் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எழுந்திருந்தது போல இந்த இடத்துல பிலிப்பு, தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் எழுந்திருந்தான். ஆனா என்ன தெரியுங்களா, இதுல ஆவியானவர் சொல்ல வருகிற காரியம், சபைக்கு சொல்ல வருகிற காரியம், நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடு உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், அவருடைய தேவை உங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலினாலே அது நடக்க எழுந்திருக்க வேண்டும். இங்கே பிலிப்பு எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையுடைய இருந்து அவர் உங்களை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா உணரணும். எனக்குள்ளாக இதை கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்கிறாரு, அந்த ஒரு ஊண்டுதல் எனக்குள்ளாக இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளாக எப்போனா நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதுதான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் எப்பொழுதும் அவர் உங்களோடு அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பிலிப்பு எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து அடுத்து ஆண்டவருடைய சத்தத்தின்படியாக பிலிப்பு இருக்கும்போது இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புக்கு நேராக வரார். அதை நான் சொன்னேன்.
நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்றால் அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானோட செயல்பாடை நீங்கள் பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தூதன் வந்து சொன்ன உடனே எழுந்திருந்த பிறகு ஆவியானவர் பிலிப்பு கிட்ட வர்றாரு. வேதம் சொல்லுகிறது 29ஆம் வசனத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். 29ஆம் வசனத்துல இப்படியா நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, நீ போய். இப்ப பரிசுத்த ஆவியானோட செயல்பாடு இங்க ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வேலை ஒரு இடத்துல வந்தது. அந்த வேலைக்கு பிலிப்பு அப்படியே செவி கொடுத்து எழுந்த பிறகு இப்ப ஆவியானவர் வந்துடுறாரு. ஆவியானவர் வந்த பிறகு இப்ப சொல்றாரு, நீ போ. அப்ப எழுந்திருக்க சொல்றது ஒருத்தர், போன்னு சொல்றது ஒருத்தர். அப்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்ம எழும்ப சொல்லுகிறார். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும், எந்தெந்த காலத்தில் இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் நம்மளை எழுப்ப அவர் சித்தமாய் இந்த காலவெளியில் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எழுந்திருக்க வேண்டிய காரியங்கள் எதுலெல்லாம் நாம் எழுந்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய பணியை செய்ய, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக, கர்த்தருடைய பணிக்காக நாம் எழும்ப வேண்டும். நீங்க அப்படி எழுந்திருச்சு பாருங்க, ஆவியானவருடைய செயல்பாடு அடுத்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பிலிப்புக்கு கிடைச்சது, நீ போய் அந்த மனுஷனிடத்துல போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்கோ. ஏன், என்ன, எதுக்காக, எந்த கேள்வியும் கேட்கல. ஆவியானவர் சொல்லும்போது பிலிப்பு அந்த நடத்துதலுக்குள்ளாக போகிறான். போகும்போதுதான் தெரியுது, அங்கே அந்த இடத்துல மந்திரி ஏசாயாவுடைய ஆகமத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். தேவனோட சனமே, இது எல்லாம் பிலிப்பு கேட்டு பார்த்து கொண்டிருந்த போதுதான் பிலிப்பு இப்ப சொல்றாரு, இது ஏதாவது உனக்கு தெரியுதா? சொன்னா தெரியும். உடனே இதை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இப்பொழுது பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், ஆளுகை செய்கிறார். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது 35ஆம் வசனத்திலே, இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறான். கேட்ட மந்திரி, நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளட்டுமா? இது எதை வெளிப்படுத்த தெரியுங்களா? ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அங்க வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு செய்தி அந்த மனுஷன் கேட்ட உடனே, இப்பொழுது நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளட்டுமா? நடந்த காரியம், அந்த இடத்துல பிலிப்பு அந்த மந்திரிக்கு என்ன செய்கிறார்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஞான ஸ்நானம் கொடுத்த உடனே நடந்த ஒரு சம்பவம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? பிலிப்பை கொண்டு போயிட்டாரு. பாத்தீங்களா? முழுக்க பிலிப்பு இதுல எதுவுமே செய்யல. எல்லாம் யார்தான்? ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வேண்டும் அப்படின்னு பரலோகம் தீர்மானித்திருந்தபடினாலே சரியான நேரத்தில் மந்திரி எருசலேம் கிட்ட வர்றாரு. பிலிப்பும் எருசலேம் வழியாக, காசா வழியாக அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல தன்னுடைய வேலையை செய்து முடிக்கிறார். தேவனுடைய சனமே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அநேக இடங்களிலே உங்களையும் இன்னொரு நபரையும் கர்த்தர் அடிக்கடிக்கு சந்திக்க வைக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் அந்த நபருக்கு தேவை என்று. அல்லேலூயா. ஒரு நபரை அடிக்கடிக்கு உங்களை சந்திக்க வைக்கிறார். அவங்க பக்கத்துல உங்களை கொண்டு போறாரு, இல்லாட்டி அவங்களை உங்க பக்கத்துல கொண்டு வராருன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த மனுஷனுக்கு நீங்கள் தேவை என்கிறதை கர்த்தர் அறிந்து கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவை, அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு அவசியம், இந்த மனுஷனுக்கு பரலோகம் தீர்மானித்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிலிப்பை போல ரட்சிப்புண்டாகும்படியான
வழியை நீங்கள் ஏற்படுத்த பிலிப்பை போல நீங்கள் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். ஆவியானோட நடத்துதலின்படி நீங்கள் அங்கே அந்த மனுஷர்கள் இடத்துல போக வேண்டும். அப்பொழுது அந்த ரட்சிப்பு அந்த மனுஷனுக்கு, அந்த மக்களுக்கு உண்டாகிறதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கிறது போல உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அதை பார்க்க முடியும். தேவனோட சொன்னமே கொஞ்சம் சிந்தித்து நாம் பார்ப்போம். அது போல அனுபவங்கள் நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கான். யாராவது ஒரு மனுஷனை நம்ம அடிக்கடிக்கு நம்ம பார்த்துருக்குறோமா? ஒரு நாளைக்கு 2 முறை, சில நேரத்தில் சொல்லுவோம், இப்போதானப்பா பார்த்தோம், திரும்ப ஒன்று பார்க்குறோமே, ஏன்னா இன்னைக்கே நம்ம 3 முறை பார்த்துட்டோம் சொல்கிறோமா? அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? ஏன்னா எப்பவுமே நம்ம பார்க்க மாட்டோம், இப்போலாம் நம்ம அடிக்கடிக்கு பார்க்குறோமே. அது உங்களால் உண்டானதில்லை, அது கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷனை குறித்து பரலோகம் திட்டமிட்டு இருக்கு. அந்த மனுஷனுக்கு நீங்கள் தேவை. அப்போ உங்கள் இருவரையும் கனெக்ட் பண்ண கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே இருக்கு. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய சின்னமே. இப்போ இதற்கு முன்னாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் கேட்ட சத்தியங்கள், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினாலே அங்கே கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம பார்த்தோம். முடிவுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவையான நபராய் நீங்கள் இருக்கும் பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது உங்க குடும்பத்திற்கோ, இல்லாவிட்டால் உங்களுடைய அருகில வாசம் பண்ணுகிற மக்களுக்கோ, இல்லாவிட்டால் வேலை இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கோ, யாருக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்கள் உங்களுக்காக அல்ல. You are not for you. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அடிக்கடிக்கு. You are not for yours. நீங்கள் உங்களுக்காக அல்ல, நீங்கள் இன்னொருவருக்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கர்த்தர் உங்களை இன்னொருவருக்காக அவர் முன்னமே அவர் முன்குறித்து உங்களை அழைத்து தெரிந்தெடுத்து மகிமைப்படுத்தி இங்கே இந்த எம்எல்டியில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட ரட்சிப்புக்காக நீங்கள் இங்கே இல்லை. உங்களோட ரட்சிப்பு கர்த்தர் ஏற்படுத்தினது. உங்களுக்கு ஒருவர் இருந்தாங்க பார்த்தீங்களா? நீங்க இங்க வருவதற்கு, இல்லாவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நபர் இருந்தாங்க பாருங்க. அது போல இன்றைக்கு உங்களுக்கு நீங்க இன்னொருவருக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு எத்தனை பேரை நாம் சந்தித்து இயேசு அண்டை நாம் கொண்டு போகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே, நம்முடைய ஜீவியத்தின் அனுபவத்திலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வாழ்க்கையிலே நாம் இத்தனை ஆண்டுகளை நாம் எத்தனை நபரை நாம் சந்தித்திருக்க வேண்டும். Go and spread, go and share. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போய் பிரஸ்தாபப்படுத்தி போய் சொல்ல வேண்டும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோட சொன்னமே பார்த்தீங்களா, அந்த சோஷியல் மீடியாவில், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா, யூடியூபாக இருக்கட்டும், இன்றைக்கு யாராகிலும் எதாகிலும் அதில் போட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதை நம்ம என்ன செய்கிறோம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறோம், இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா அதை நம்ம ஷேர் பண்ணுறோம், இன்னும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதை நம்ம உடனுக்குடன் அப்பப்போ நம்ம தெரியணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். உலகத்தில் ஒரு காரியத்தை நாம், இந்த காரியத்தில் நாம் இவ்வளவு ஈடுபாடு நமக்கு கொடுக்கும்போது வேதமும் நமக்கு அதுதான் சொல்லுது. அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சு எடுத்தாங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு லைக் உண்டாகும், நம்மளுக்கு ஒரு விருப்பம் உண்டாகும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஷேர் பண்ணணும்னு நமக்கு தோணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணோம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? சப்ஸ்கிரைப்னா அப்பப்போ வேதத்தை வாசிக்கிட்டே இருக்க தோணும். இங்கிருந்து எடுத்தது தான் அது மூணுமே. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் சோஷியல் மீடியாவில் அதை அதிக பயன்படுத்துகிறாங்க, பரிசுத்த வேதாகமத்தில் அதை பயன்படுத்துவதில்லை. தேவனோட சொன்னமே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இன்னொருவருக்கு தேவையான நபர். யாரோ ஒரு மனிதன்
உங்களோட வருகைக்காக, உங்களோட வார்த்தைக்காக புரியாதவர்களாக, தெரியாதவர்களாக ஒரு பிளாங்கான ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காக அதை நீங்கள் சிந்தித்தது உண்டா? என்றைக்காக நீங்கள் அதை யோசித்தது உண்டா? கர்த்தரோட வருகை அதிக சமீபம். தேவனோட ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும். தேவனோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற நபராய் நீங்கள் மாற வேண்டும். அதற்கு நீங்கள் எழும்ப வேண்டும். முதலாவது நீங்கள் எழும்பணும். இரண்டாவது, நீங்கள் போக கர்த்தருடைய ஆவியானோட நடத்துதலுக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானோட செயல்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை இங்க கொண்டு போனார், கேட்க வச்சாரு, அந்த மனுஷனை சொல்ல வச்சாரு, இதனோட விளக்கத்தை பிலிப்பை வச்சு சொல்ல வச்சாரு. முடிவில் அந்த மனுஷனோட வாயில நான் ஞான ஸ்நானம் எடுக்கட்டுமான்னு கேட்க வச்சாரு. கடைசியில் பிலிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்க வச்சாரு, ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. கர்த்தரோட ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரோட ஆவியானோட மகிமையை வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு உங்களையும் அப்படிதாங்க கர்த்தர் பயன்படுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிதான் நடத்த வேண்டும் என்று கர்த்தரோட ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பிலிப்பை எப்படி பயன்படுத்தினாரோ அதே அந்த அனுபவம், அதே அந்த வல்லமை இன்றைக்கும் கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து செய்ய வேண்டும் என்று அவர் ஆவலாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டும் என்கிற ஒன்றைதான் கர்த்தர் பார்க்கிறார். நாம் போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை தாக்கத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல பார்க்கிறார். சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளோ செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம எவ்வளோ காரியங்களை கேட்கிறோம். ஆனா இன்னொரு நபருக்காக கர்த்தரோட ஆவியானவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அந்த நபருக்காக நீங்கள் எழும்புவீர்களானால், அந்த ஒரு நபருக்காக நீங்கள் போவீர்களானால் கர்த்தருடைய ஆவியானோட செயல்பாடு அந்த ஒருவனை ரட்சிக்க கூடும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளிட அவர் வல்லவராயிருக்கிறார். அது யோபுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். நாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அன்றைக்கு யோபு வியாதியாக இருந்தபோது அந்த அழைப்பு யோபுவுக்கு வந்தது. ஆனால் அந்த யோபு அந்த அழைப்பை தட்டல. அந்த வியாதியிலும் மரண தருவாயிலும் யோபு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினார், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணார். பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிதான் வைத்திருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை இன்னொரு நபருக்காக தான் வைத்திருக்கிறது என்பது வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சனமே, அன்றைக்கு பார்வோனுக்கு தானியேல் இப்படி எல்லாவற்றுக்கும் சொல்லலாம். அன்றைக்கு ஆவியானவருக்கே யோவான் தேவையா இருந்தது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு தேவை. சிந்திச்சு பாருங்க. இன்னொருவரோடு கர்த்தர் நமக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துறாருன்னா அதை நாம் எப்படி அதை யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். ஹோட்டலுக்கு போவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், கிரவுண்டுக்கு போவோம். சிலர் தேட்டருக்குலாம் போறாங்க, அது விஷயம் வேற. தேட்டருக்கு எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஒருவர் நம்மளுக்கு அறிமுகமாயி நம்மளோட வர்றாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி டீல் பண்றோம்? இங்க பிலிப்புக்கும் மந்திரிக்கும் உள்ள அந்த டீல் பாருங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாருங்க, அவங்களோட கம்யூனிகேஷனை பாருங்க. கர்த்தர் அவளை ரெண்டு பேரும் இணைச்சாரு. ஒரு மனுஷனை மாற்றம் பண்ணி ரட்சிப்பை கொடுத்து கர்த்தருடைய ஆவியான தம்முடைய ராஜ்யத்திற்கு அந்த மகனை ஏற்படுத்தினார். இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை நம் மூலமாக நபர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். வெறுமையாய் நாம் பரலோகத்திற்கு போகவே கூடாது. வெறுமையாய் நாம் பரலோகத்திற்கு போகக்கூடாது. யாருமே வெறுங்கையாய் திரும்ப கூடாது. நாம் பெற்ற ரட்சிப்பு இன்னொரு மனுஷனுக்கு உண்டாக இந்த நாளிலே பிலிப்பை போல நீங்கள் எழுந்திருந்து பிலிப்பை போல நீங்கள் போகும்போது ஆவியானவருடைய கிரியை, ஆவியானுடைய நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த பிலிப்பை போல இன்றைக்கு நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கா? வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே
உதாரணத்திற்கு நான் சும்மா சொல்றேன், செய்தியை முடிச்சிட்டேன். அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல சொல்லுது, அனனியா கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தானே என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மனுஷனுக்கிட்ட நீங்க என்ன போக சொல்றீங்களே? பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன். இன்றைக்கு உலகத்துல மனுஷங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. கடினம் உள்ளவங்களா இருப்பாங்க, இருமாப்பா இருப்பாங்க, மேட்டிமையா இருப்பாங்க, அகந்தையா இருப்பாங்க, பாவத்துல இருப்பாங்க, அடிமைத்தனத்துல இருப்பாங்க, எந்த சூழ்நிலை வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அவர்களிடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போறார்னா நீங்கள் தான் அவர்களுக்கு தேவையான நபர் என்கிறதை பரலோகம் தீர்மானித்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இதை ஆராய்ந்து சிந்தித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் பூர்ணமான ரட்சிப்புக்குள்ளாக இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்களா? மருமகன் இருக்கிறாங்களா? மருமகள் இருக்கிறாங்களா? உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்களா? உங்க கணவர் இருக்கிறாரா? உங்க மனைவி இருக்கிறாங்களா? உங்கள் உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்களா? யார் இன்னும் பூர்ண ரட்சிப்புக்குள்ளாக வரல? இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு பூரண ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த மந்திரை போல இன்னும் பூர்ணமான ஒரு தெளிவுக்குள்ளாக வராம இன்றைக்கு ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருப்பாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் தான் என்பதை பரலோகம் தீர்மானித்து அவர்களை உங்களிடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் எழுந்திருந்து அவங்ககிட்ட போக வேண்டிய ஒரு நாட்கள் காலங்களை கர்த்தர் வைத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உடனே நீங்க அவங்கள இடத்துல போக முடியலனாலும் நீங்க ஒரு நபரை அடிக்கடிக்கு ஆண்டவர் காட்டி பேச வச்சு பக்கத்துல கொண்டு போறாருன்னா அந்த நபருடைய பேரை முதல் வச்சு உங்களோட ஜெபத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் உங்களை நடத்துவார். இந்த பிலிப்பை எப்படி ஆவியானவர் வந்து நிப்போன்னு சொல்லி அங்கே ஆவியானவர் நடத்தினாரோ அது போல அவர் உங்களை நடத்த இந்த நாட்களில் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்ம இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தமாயிருக்கிறோம்? அப்படி இருப்போமானால் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? கர்த்தரோட சமூகத்துல கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். இங்கே பிலிப்பு தன்னோட வேலையை முடித்து கரை ஏறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்து கொண்டு போனார். இந்த வேளை கர்த்தரோட ஆவியானவர்களை இங்க கொண்டு வந்தார். அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இப்ப அவர் உங்களை அழைத்து கொண்டு போக போறாரு. நீங்க முழுவதுமாக அவரோட கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படி, இந்த கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும்படி, இந்த கர்த்தரோட ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல உங்களுக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இயேசு கிறிஸ்துவை அன்பை பற்றி சொல்லி ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக, ரட்சிப்புக்கு வழியாக நீங்கள் இருக்கும்படி இந்த நாட்கள்ல உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தரோட ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு விசை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறே பாதத்தில். சொல்லுவோமா? என்னை தருகிறே கரத்தில், என்னை படைக்கிறே பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லலாமா எல்லாரும்? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் சொல்லுங்க. கரத்தில் என்னை படைக்கிறேன். பிலிப்பை போல பாதத்தில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில். உருவாக்குமே என்னை. எல்லோரும் கேளுங்க, அப்போ உங்களுக்கு அப்படியே செய்யப்படும். உருவாக்குமே என்னை,
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே.